ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னாலே, நான் தங்கியிருக்கக்கூடிய பில்டிங்கோட டாப்பில் தான் வந்திருக்கேன். மாலத்தீவில் நான் இருக்கக்கூடிய தீவு பேர் வந்து குலுமாலே. மாலத்தீவு அப்படின்னாலே கடல் தான் வந்து ஃபேமஸ்ஸு. இங்கே உள்ள கடல் வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். நான் இருக்கக்கூடிய தீவில் வந்து இந்த தீவை சுற்றி எப்படி இருக்குது, டாப்ல இருந்து பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு வந்து காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து சிட்டி வந்து நான் இருக்கக்கூடிய வந்து மக்கள் தங்கி இருக்கக்கூடிய சிட்டி ஏரியா. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி, அதாவது சிட்டி ஏரியா. எங்கே பார்த்தாலுமே வந்து பில்டிங்ஸாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வீடு அப்படிலாம் வந்து கிடையாது. பில்டிங்ஸ் தான் ஃபுல்லாக. பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ். இது இப்போ ஆப்போசிட்டில் பார்க்க அந்த பில்டிங், அந்த காப்பி கலர் பில்டிங் வந்து இது வந்து மினிஸ்ட்ரி. இங்கே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் தான். இந்த பச்சை கலர் நெட்டு கட்டி இருக்கிறது வந்து புதுசாக வந்து பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. 25 மாடி ஃப்ளோரு. இங்கே வந்து குறைஞ்சது வந்து 4 ஃப்ளோரு, அதாவது 4 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு தான் ஃபுல்லாங்க. இந்த சிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பச்சை பச்சைன்னு தான் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வாரத்தில் குறைஞ்சது 3 நாளாவது வந்து மழை பெய்யும். நல்லா தண்ணி வந்து அதிகமாக தேங்காது. அந்த மழை பெய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து தேங்கும். மற்றபடி வந்து மழை தண்ணி வந்து அதிகமாக தேங்காது. தண்ணி உடனே குடிச்சிரும். இங்கே இருக்கக்கூடிய மரம் நம்ம ஊரே மாதிரி வெரைட்டியான மரங்கள் வந்து இல்லை. வேப்ப மரம், புளிய மரம் அப்படிலாம் வந்து மரங்கள் இல்லை. இங்கே இருக்கிறதே வந்து அதிகமாக ஒரு 2-3 மரம் தான் இருக்குது. அதாவது சவுக்க மரம், நாவல் மரம், அப்படி ஒரு 2-3 மரம் தான் எண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இந்த சிட்டியை பாருங்கள். இந்த தீவில் வந்து ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதே போல் இந்த தீவை வந்து பாருங்கள், மேலே வந்து மேகம், அது கீழே வந்து அந்த தண்ணி, கடல் தண்ணி வந்து நீல கலரில் அப்படியே அழகாக தெரியும். பாருங்க, சுற்றி காட்டுறேன். எல்லா பக்கமுமே உங்களுக்கு கடல் வந்து விசிபிள், அதாவது உங்கள் கண்ணுக்கு வந்து தெரிய மாதிரி தான் இருக்கும். நல்லா பில்டிங்லாம் வந்து நல்லா நேர்த்தியாக வந்து கட்டியிருப்பாங்க லைனாக. பாருங்க, இப்போ அந்த பில்டிங் பேக் சைடு வந்து ப்ளூ கலரில் கீழே தெரியுது, எல்லாமே வந்து கடல் தான். 4 பக்கமே கடல் தான். இந்த தீவு வந்து ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் சுற்றளவு. நம்ம ஒரு 30 நிமிஷத்தில் இந்த தீவையே ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்துடலாம். இது இல்லாமல் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. இதான் வந்து ஏர்போர்ட்டு. அந்த வட்டமாக வந்து மேலே 3 டேங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் ஏர்போர்ட் வந்து இருக்கக்கூடிய இடம். கீழே அப்படியே வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் நிற்கிறது வந்து 10 மாடி பில்டிங்கு. கீழே பாருங்கள், எல்லா இடமுமே வந்து க்ளீனாக இருக்கும். க்ளீனாக இருக்கும்னா மரங்கள், அதுபோக ரோடில் வந்து எந்த குப்பையுமே இருக்காது. ஏன்னா டெய்லி வந்து இங்கே துப்புரவு பணியாளர்கள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நைட் டைமில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் வந்து அந்த குப்பையை வந்து கலெக்ட் பண்ணதுக்கான வெஹிக்கிள்லாம் வந்து வரும். பாருங்கள், இந்த கடல் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊர் வந்து கடல் வந்து சிவப்பு கலரு, மஞ்சள் கலர், அப்படி வந்து கலர் வந்து மாறி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த கடல் வந்து நீல கலர்லேயும் பச்சை கலர்லேயும் தான் வந்து இருக்கும். இப்போ நான் பில்டிங்கோட ஆப்போசிட் சைடில் வந்திருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு கடல் வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே சின்னதாக தெரியுது, எல்லாமே வந்து போட்டு தான். ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் அதிகமாக எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து போட்டில் தான் வந்து போவாங்க. போட்டை தவிர பக்கத்தில் இருக்க 1-2 தீவுக்கு மட்டும் பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தீவுக்கு வந்து சிட்டிக்கு போகிறதுக்கான பஸ் வந்து இருக்குது. இந்த பில்டிங் நான் இப்போ பில்டிங் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இது இப்போ இந்த பில்டிங்கை வந்து 10 மாடி தான். கீழே வந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ டெப்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இந்த பில்டிங் ஆப்போசிட்லேயே வந்து அதாவது ரோடு தான். அதாவது நம்ம ஊரில் வந்து நேஷனல் ஹைவே இருக்கும் பாருங்கள், அந்த நேஷனல் ஹைவே மாதிரியே இந்த ரோடு வந்து இருக்கும் பாருங்கள். அதாவது லைனாக தான் போவாங்க. இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து யாருமே ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. இந்த ரோட்டில் வந்து ஸ்பீடு வந்து 30 தான் போகணும். இதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங் டெஸ்ட் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த டெஸ்ட் கொடுக்க வேண்டிய இடம். கீழே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடம் தான். இது போக எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு போட்டு தான். கடலில் 4 பக்கம் இந்த தீவில் எங்கே பார்த்தாலுமே வந்து போட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தான் வந்து காய்கறி, பழங்கள், அது இல்லாமல் பெட்ரோல், டீசல் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த கண்டெய்னர் இருக்க இடத்த பாருங்கள், இதுதான் ஹார்பர் ஏரியா. இந்த கண்டெய்னர் இருக்க இடம் ஃபுல்லாகவே, இந்த லைனில் ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து எல்லாமே ஹார்பர் ஏரியா. கண்டெய்னர் வேறு தீவிலேருந்து வாரது, வேறு நாட்டிலேருந்து வாரது எல்லாமே, இந்த தீவுக்கான பொருள் எல்லாமே இந்த இடத்துல தான் இறங்கும். அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான கம்பி, ஜல்லி, மண் எல்லாமே வந்து இங்கே தான் இறங்கும்.
இங்கே தான் வந்து இறக்கி அவருங்க இடத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. அதே போல் எங்களோட பில்டிங்கோட லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது ஏர்போர்ட்டு, இங்கேருந்து பார்க்கும்போது ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பச்சை கலரில் உங்களுக்கு வந்து ஃபுல் தர மாதிரி வந்து இருக்கு பாருங்க, அதான் வந்து ஏர்போர்ட்டோட ரன்வே. ஃப்ளைட் வந்து ஏறும்போது இந்த லாஸ்ட் வரை வந்து தான் ஏறும், அதே மாதிரி இறங்கும் போதும் அப்படி தான், இந்த லாஸ்ட்டில் தான் இறங்கி அந்த ஏர்போர்ட் உள்ள வந்து என்ட்ரி ஆகும். இங்கேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட் ஏறுறது இறங்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து நேரே விசபிள் ஆகும். இந்த தீவுலாம் வந்து முதல்ல வந்து பெரிய தீவாக வந்து இல்லை, இவங்க வந்து மண்ணை போட்டு வந்து நிரத்தி, அதாவது ஃபில் பண்ணி இந்த தீவை வந்து பெருசாக்கி தான் வந்து மக்களுக்கு வந்து பில்டிங் கட்டி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அந்த வெள்ளை கலரில் தெரிஞ்சு பாருங்க கீழே, அந்த நிலம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் தான் வந்து ஃபில் பண்ணாங்க. இந்த தீவை வந்து இன்னும் வந்து பெருசு பண்ணுறாங்க. நான் இருக்கக்கூடிய பில்டிங்லேருந்து இந்த தீவில் 4 பக்கமும் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன நடக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாகவே மாலத்தீவு அப்படின்னாலே சுற்றி பார்க்கக்கூடிய இடம், கடல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அழகான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, தீவு நிறைஞ்ச நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இங்கே வந்து சுற்றி பார்க்க வர்றதுக்கு வந்து நிறையா வந்து பணம் வந்து செலவாகும். நம்ம வந்து குறைஞ்ச பணத்தில் வந்து சுற்றி பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா சாப்பாடு எல்லாமே வந்து விலை வந்து அதிகம். இங்கே வந்து டாலர் தான் வந்து புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. டாலர் அப்படின்னா இங்கே உள்ள பைசா வந்து ருஃபியா வந்து இருக்குது. அந்த பணம் வந்து இங்கேருந்து வெளியே கொண்டு போகும்போது மதிப்பு இல்லை. நம்ம இந்தியா பணத்தை இங்கே கொண்டு வந்தாலும் அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. டாலர் வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே உள்ள பணமாக மாற்றி நம்ம வந்து செலவு பண்ணலாம். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு இந்த தீவில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இது போக வெளியேயும் தீவில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக யாரும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.